அதுவும் அதுவும் அப்பா எம்கே தியாகராஜர் காம்பினேஷன் இருக்கு பாருங்க. ரொம்ப ஜி ராம்நாத் ஐயர் அவரும் சில சமயத்தில் வர்றார், உள்ள வர்றார். குறிப்பா எஸ்வி வெங்கட்ராமன். எஸ்வி வெங்கட்ராமன். ஆமா, இது எப்படின்னா இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும். இவர் இருக்காரு நம்ம மியூசிஷியன் எம்கேடி. எம்கேடி அவர் வந்து நாங்கள் அப்போ ஸ்ரீனிவாசன் ஸ்ட்ரீட்டில் வீடு வாங்கியாச்சு. அவர் வருவார் அங்கே நேராக அப்பாட்ட கற்றுக்கிறதுனா எப்படின்னா அவர் எங்கே நிறுத்துறாரு எங்கே மூச்சு விடுறாரு பார்த்தா அந்த மாதிரி பார்த்து அவ்வளோ ஸ்ரத்தையாக கற்றுப்பார். ஸ்ரீ தியாகராஜர் வீட்டுக்கே வருவார். வீட்டுக்கு வருவார். நான் அப்போ எனக்கு 4-5-6 வயசுக்குள்ளே இருக்கும். ஓடி போயிடுவேன். அப்புறம் அது ஒரு காலனி மாதிரி அந்தண்டு பக்கம் அப்போல்லாம் நிறைய வீடு கிடையாது, நிறைய ஹட்ஸ் இருக்கும். இவரோட கார் வந்து நின்ன உடனே அவரும் அப்படி ஒரு கலராக இருப்பாரா, அந்த குப்பத்து ஜனங்கள் எல்லாரும் வந்து சூழ்ந்து விடுவாங்க. காரை தொட்டு பாப்பா அவர்கிட்டக்க வருவார். ரொம்ப அதெல்லாம் ரொம்ப அமேசிங்காக இருக்கும். இப்போ சொன்னால் இப்போ பார்த்தா சந்தோஷமாக இருக்குது, சிரிப்பாகவும் இருக்குது. அந்த மாதிரி அப்போ எல்லோரும் வரும் நேரம் வந்து கற்றுப்பார். அதாவது மறுநாள் ரெக்கார்டிங்னா முதல் நாள் வந்து கற்றுண்டு தான் செய்வார். கற்றுண்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாடுவார். ஓகே. அவர் பாட்டால் இவர் பாட்டு பெருசாக வந்துதான், இவர் பாட்டால் அவர் நடிப்பு பெருசாக வந்துதான் கிடையாது. அந்த ஒரு காம்பினேஷன் எங்கள் குருவாக்கும் அப்படின்னு சொல்வார் எம்கேடி. எங்களெல்லாம் வந்தோடனே நம்ம மடியில் தூக்கி உட்காத்தி வச்சுட்டு ஒவ்வொன்றும் அவ்வளோ பிரியமாக இருப்பார்.